மகாநதி சீரியலோட அப்கமிங்கில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம காவேரிக்கு தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷனும் ரொம்பவுமே சிறப்பாக நடந்து முடிஞ்சிடுச்சுங்க. நம்ம காவேரியோட அக்கா கங்காவும் குமரனும் வந்துட்டு போனது காவேரிக்கு ரொம்பவுமே சந்தோஷம். அதே டைமில் எப்படியாச்சும் காவேரியை வெறுப்பேற்றணும், ஏதாச்சும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே பசுபதியும் ராகினியும் வந்திருக்கிறாங்க. இங்கே பசுபதி நேராக போயிட்டு காவேரியோட குடும்பத்தையே மிரட்டுறாங்க. ஆனால் நம்ம விஜய் வந்து பசுபதியே மிரட்டி அங்கேருந்து விரட்டி அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம ராகினி வந்து என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நேராக காவேரியோட ரூமுக்கு தான் போகிறாங்க, யாரும் இல்லாத டைம் பார்த்து. அந்த நேரம் பார்த்து நம்ம காவேரியும் அங்கே போகிறாங்க. நீ எப்படி என்னைய கேட்காம என் ரூமுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து காவேரி ராகினியை நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்குறாங்க. எல்லாம் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து உன்னைய விரட்டுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சவால்லாம் விடுறாங்க நம்ம ராகினி. ஆனால் ராகினிக்கும் பசுபதிக்கும் உண்மை தெரியாது இல்லையா? இங்கே அஜய்க்கும் அஜயோட அப்பாவுக்கும் எந்த பங்கும் இல்லை இந்த சொத்துல அப்படிங்கிறது. ஸோ அந்த உண்மை தெரிய வந்ததுன்னா ராகினிக்கு பல்ப் ஆகிடும், மிகப்பெரிய பல்ப் ஆகிடும். ஏன்னா ராகினி வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, இப்போ இந்த வீட்டில் நமக்கும் உரிமை வந்துடும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உண்மையே தெரிய வரப்போகுது. இது முழுக்க முழுக்க நம்ம விஜய் காவேரிக்கு உரிமையான சொத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சா தான் நம்ம ராகினியே இங்கே இருக்க முடியும். ஸோ அது தெரியாமல் இங்கே ராகினி வந்து அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.